ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே பொரிய விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1 kg மட்டனில் தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ புதினா, மல்லி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மசிகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் விட்டேன். கரம் மசாலா பொடி 50 கிராம் எடுத்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி இதெல்லாமே நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும்போதே நான் உப்பு சேர்த்து வேக வச்சனால நான் இப்போ உப்பு ஆட் பண்ணலை. ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இதை மாதிரி நீங்களுமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.